என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, யூடியூப் சம்பாத்தியத்தில் நீ என்ன வாங்குறேன்னு சொல்லி. இந்த பைக் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கேமரா வாங்கியிருந்தேன். அந்த கேமரா வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இப்போது நம்ம ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த பைக் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கை கொண்டுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு வந்திருக்கேன். இது எங்கள் ஊர் முருகன் கோவில். பார்த்தீங்களா? எங்கள் ஊர் என்னென்னு இதை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த ஊர் தான் என்னோடய ஊர். இங்கே இருக்கிற முருகன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட வண்டி ஹோண்டா சிபி சைன். இப்போ தான் எடுத்தேன். தம்பி என்னப்பா இப்போ தான் எடுத்தேங்கிற, நம்பர்லாம் போட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு இருக்கிற வசதிக்கு பழைய வண்டி தாங்க எடுக்க முடிஞ்சுது. ஸோ பழைய வண்டி தான். ஆனால் வண்டி கொஞ்சம் நல்லா லுக்கிங்காக இருந்ததுனால இது எடுத்தேன். ஹோண்டா சிபி ஷைன் இது வந்து எடுத்தது. இது வந்துட்டு எவ்வளோ ஓடி இருக்குன்னு பாருங்கள். 4068 ஓடி இருக்கா. அதில் 60 தான் ஓடி இருந்தது. நான் அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ சொன்னாங்கன்னாக்கா 76 ரூபா சொன்னாங்க. கடைசியாக 74 ரூபாய்க்கு பேசி முடித்தேன். அடுத்ததாக இதில் இந்த சீட்டு கவரு, டேங்க் கவரு இதெல்லாம் போட்டேன். அந்த பாக்ஸ் ஒன்று போட்டேன். ஸோ இது ஒரு 1500 செலவு. கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வண்டி நம்பரு. யாராச்சும் நான் எங்கே இருக்கேன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்கா, இது எங்கள் கோயில், இது என்னோடய வண்டி நம்பரு. சரிதானா? சில நண்பர்கள்லாம் யார் எந்த ஊருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான விவரங்களை டீட்டெயிலாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா? சரி, இதுதான் நம்ம யூடியூப் சம்பாத்தியத்தில் எடுத்த வண்டி. இது ஃபுல் பேமெண்ட்டா அப்படின்னு கேட்டால் ஃபுல் பேமெண்ட் பண்ணல. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா 21 ரூபா கொடுத்து டவுன் பேமெண்ட் போட்டு எடுத்தேன். பாக்கி இன்றைக்கி ஒரு 15 ரூபா பே பண்ணுவேன். மீதி வந்துட்டு டியூ தான். இவ்வளோ தான் நம்ம யூடியூப்பில் சம்பாரித்த காசு. சரிதானா? சில பேர் கேட்டாங்க, யூடியூப்பில் தம்பி எத்தனை லட்சம் சம்பாரிச்சேன்னு. இவ்வளோ தாங்க யூடியூபரோட வாழ்க்கை. இப்போ நம்ம மாதம் டியூ கட்ட போகிறோம். இந்த டியூவை கட்டி கூடிய சீக்கிரத்தாடி உங்களோட அன்போட மேன்மேலும் நம்மளோட சேனலில் வளரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்ததாக இதுக்கு முன்னே ஒரு கேமரா வாங்கியிருந்தேன் இல்லையா? அந்த கேமராவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு அந்த கேமரா வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்குதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். அந்த கேமராவும் இந்த மாதிரி யூடியூப்பில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வாங்கினது தான். பார்ப்போம், ஒரு சின்ன மாற்றம். இது தவிர வேறு ஒன்றும் நம்ம அந்த யூடியூப்லேருந்து சம்பாதிக்கல. இனிமேலாச்சும் ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னேறி வருவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வண்டி வந்து எனக்கு ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபேமிலி லுக்கிங்காகவும் கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்குது. இந்த சீட்டு கவர் இதெல்லாம் கொஞ்சம் போட்டோன்னே கலர் வித்தியாசமாக தெரியுது இல்லையா? ஓகே, பார்ப்போம். இதை ஓட்டிட்டு இதோட கண்டிஷன் எப்படி அப்படிங்கிறத பற்றி அடுத்த மாதம் ஒரு பதிவு போடுறேன். நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.